இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த சிக்கன் ஃப்ரையை உங்களுக்கும் காமிக்கிறேன். எப்படி பண்ணுறதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் vlog. நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் vlogs எல்லாம் இருக்கும். இனி லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஃப்ரைக்காக 1 கிலோ சிக்கனை இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு கடாயில் நம்ம போட்டுடலாங்க. போட்டுட்டு இதிலையே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை போட்டுக்கலாம். இதிலையே 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2-3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியை போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஃப்ரைக்காக சிக்கனை மேரினேட் பண்ண தேவையெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலையே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை போட்டுட்டு இப்போது இதுலேயே ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு போட்டுருங்க. இதுலேயே 3 பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு இப்போ ஸ்டவ் மேலே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதிலிருந்து தண்ணியெல்லாம் செப்பரேட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்ல தண்ணியை ஊற்றிக்கிட்டு மூடியை வச்சு இந்த சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் ட்ரையாக ஆகணும். இப்போது நடுவில் ஒரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் தண்ணி இருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பியும் காமிக்கிறேன். இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. சிக்கன் கூட நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு கீழே வச்சுருங்க. இப்போது இன்னொரு பேனை வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு 4-5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் சூடான பிறகு இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டோங்க. டோட்டலாக 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் குக் பண்ணிவிட்டா இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் கரம் மசாலாவை போட்டுக்கிட்டு நடுவில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கினே இதிலிருந்து எண்ணெய் விட்டு வரணுங்க. அப்போ தான் இந்த ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி வரணுங்க. பார்த்தீங்களா, கலர் கூட ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் ஃப்ரை ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனலில் உங்களுக்கு எந்த ரெசிபி வேணுமோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருப்பியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், உங்கள் ஆத்யா. பாய் பாய்.